கீ ரைஸ்க்குலாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான மட்டன் தால்ச்சா செம்ம டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் 1/2 வெங்காயம், 1/2 தக்காளி, 2 பச்சை மிளகா, 100 கிராம் அளவுக்கு மட்டன் எலும்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா வேகட்டும். இப்போ தாளிப்புக்கு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பட்டை வகைகள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போடுறதும், 1/2 கைப்பிடி புதினா மல்லி, 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான காய்கறி, 1 ஸ்பூன் உப்பு, தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்ததும் வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக புதினா மல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான தால்ச்சா ரெடி.